ஹாய் கைஸ், ஏர் லேயரிங் பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஏர் லேயரிங் பண்ணலாம், அப்புறம் அதோட ரிசல்ட் 1 மந்த்ல எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணிக்கிட்ட பிளான் இந்த மல்பெரி மரம் தாங்க. இந்த மல்பெரி மரத்துலேருந்து நான் ஒரு ஹெல்த்தியான பிரான்ச்சை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் யங்காக இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டான பிரான்ச்சாக இருந்தால் ஏர் லேயரிங் ரொம்பவே சூப்பராக வரும். அதனால தான் நான் இந்த மாதிரி பிரான்ச்சை எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அதுலேருந்து ஒரு அந்த ஸ்கின் லேயரை மட்டும் இந்த மாதிரி நான் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டு விட்டுக்கிட்டீங்க. ஸோ நமக்கு ஏர் லேயரிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி வேணும். அப்புறமா கொக்கோ பீட் வேணும், நல்ல ஈரமான தண்ணி நினச்ச ஈரமான கொக்கோ பீட் வேணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் தாங்க தேவைப்படும். இந்த கிளாஸை ஒன் சைட் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்புறம் இந்த கொக்கோ பீட்டை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு அழுத்தி குத்தி ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஏர் லேயரிங்கோட ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அப்புறம் என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு செலோ டேப் தேவைப்படும். இந்த செலோ டேப் எதுக்காக அப்படின்னா இந்த கொக்கோ பீட் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபுல்லாக சுற்றி கட்டி வைப்போம். அதுக்காக தான் நம்ம செலோ டேப் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஏர் லேயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தினமும் இதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். சம்மர் டைம்னா கண்டிப்பாக தண்ணி விடணும். அவங்க தண்ணி விடலைனாலும் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மழை டைம்னா தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. சம்மர் டைம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டால் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் தண்ணி விடணும். 1 மந்த் கழிச்சு அதோட ரிசல்ட்டை தாங்க பார்க்க போகிறோம். மல்பெரி மரத்தில் ஃப்ரூட்ஸும் வந்திருக்குங்க. இது நல்ல பழுக்கலாம், ஆனாலும் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். நல்ல பழுத்த மல்பெரி ஃப்ரூட் ரெட்டோட கலரில் சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. நம்ம ஏர் லேயரிங் பண்ணோமே அது தாங்க அந்த லேயர் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணும்போதே எனக்கு வேர் அப்படியே தெரிஞ்சிச்சுங்க. சின்னதாக ரொம்பவே அழகாக அந்த கொக்கோ பீட் ஃபுல்லாகவே ஃபில் ஆகி அதோட வேர் இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் கலாக்கா மரத்துலையுமே ஏர் லேயரிங் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட ரிசல்ட்டும் இதோட ரிசல்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. கலாக்கா மரத்தில் ஏர் லேயரிங் பண்ணப்போ இந்த அளவுக்கு வேர் விடலை. அது ஆணி வேர். ஸோ வெயின் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகியிருந்து அதுவுமே 100% ரிசல்ட் கிடச்சிங்க. இதில் சல்லி வேர், அதனால தான் அந்த கப் ஃபுல்லாகவே அந்த கொக்கோ பீட் ஃபுல்லாகவே குட்டியாக வேர் விட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நமக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. இந்த பிராண்ட் நான் ஏர் லேயரிங் பண்ணப்போ ரொம்ப குட்டியான பிரான்ச்சாக தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்கு. இது நம்ம ஏர் லேயரிங் பண்ணதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரூட்டுமே காயுமே வந்திருக்குங்க. அப்புறமா எனக்கு தேவையில்லாத பிரான்ச்சஸ் எல்லாம் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி நான் பிளான் பண்ண போகிறேன், இதோட கேர் வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ண தாங்க போகிறேன். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏர் லேயரிங் பண்ண ரிசல்ட்டை தாங்க இந்த வீடியோவில் கட்ட போகிறோம். நாங்கள் கலாக்கா மரத்துக்கு தான் 1 மந்த் பிஃபோர் ஏர் லேயரிங் பண்ணியிருந்தோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சில் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொக்கோ பீட்டை எல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா டைட்டாக கட்டி விட்டுட்டோங்க. 1 மந்த் கழிச்சு தான் அதோட ரிசல்ட்டை நாம பார்க்க போகிறோம். 1 மந்த் கழிச்சு இந்த மாதிரி கொக்கோ பீட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா நல்லாவே வேர் விட்டு இருந்து வெயின் மாதிரி ரொம்பவே அழகாக வேர் விட்டு இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.